சமையலை முடித்துவிட்டு வெளியில் வந்த பிரகதி தன் தங்கை மகள் ஸ்ருதி மட்டும் வெளியில் சோர்ந்து போய் அமர்ந்திருப்பதை பார்த்தவள் அவள் அருகில் போய் அமர்ந்தாள். என்னடா குட்டி, இங்கே வந்து உட்கார்ந்து விட்டாய்? என் செல்லத்துக்கு என்ன ஆச்சு? அண்ணா அக்கா கூட விளையாடலையா என்று கேட்டுவிட்டு திரும்பி தன் குழந்தைகளை அழைத்தாள். இதோ வரோம் மாம் என்ற சத்தத்துடன் ஆளுக்கு ஒரு ஃபோனில் அந்த அப்பார்ட்மெண்ட் பசங்களுடன் ஆன்லைன் கேம் விளையாடி கொண்டே வந்தார்கள். அபினவ், அபிநயா, 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? கிராமத்திலிருந்து ஸ்ருதி குட்டி வந்திருக்கா. அவ கூட விளையாடாமல் இப்படி ஆளுக்கு ஒரு ஃபோனில் விளையாடுறீங்களே. பாருங்க, ஸ்ருதி குட்டி பாவமாக உட்காந்துருக்கா. இதுதான் நீங்கள் 2 பேரும் அவளை கவனித்து கொள்ளும் லட்சணமா என்று கடிந்து கொண்டார். சாரி மாம், நாங்கள் ஸ்ருதியை விளையாட கூப்பிட்டோம், அவள் வரமாட்டேங்கிறா, நாங்கள் என்ன பண்ணட்டும் என்றார்கள் இருவரும். அப்படியா? ஏன் ஸ்ருதி, உனக்கு அண்ணா அக்கா கூட விளையாட பிடிக்கவில்லையா என்றார் பிரகதி. எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கவில்லை பெரியம்மா. எங்கள் ஊரில் நாங்கள்லாம் எவ்வளவு ஜாலியாக விளையாடுவோம் தெரியுமா, அதுதான் பிடித்திருக்கு பெரியம்மா. என்னை எங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுங்க என்று தயக்கத்துடன் கேட்டாள் ஸ்ருதி. அச்சிச்சோ, என் தங்கம் இதுக்காக எல்லாம் வருத்தப்படக்கூடாது. இப்போ என்ன, நீ அது மாதிரி விளையாடணுமா? இதோ அண்ணாவையும் அக்காவையும் கூட்டிட்டு போய் விளையாடுங்க என்றாள். பெரியம்மா, அந்த மாதிரி விளையாட நிறைய பேர் வேண்டும் என்றாள் ஆர்வத்துடன். அவ்வளோதானே அபினவ், உன் கூட ஆன்லைனில் விளையாடுறவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு போய் விளையாடுடா, ஸ்ருதி குட்டிக்கும் ஆசையாக இருக்கும்ல என்று தன் மகளிடமும் மகனிடமும் கண்டிப்புடன் சொல்லவும் அவர்கள் வேறு வழி இல்லாமல் ஃபோனிலேயே எல்லா நண்பர்களையும் கிரவுண்டிற்கு வர சொன்னார்கள். இவர்களும் ஸ்ருதியை அழைத்து கொண்டு கிரவுண்டிற்கு சென்றார்கள். ஸ்ருதி சந்தோஷத்துடன் பெரியம்மாவிடம் சொல்லிக்கொண்டு சென்றார்கள். கிரவுண்டில் இவர்களுக்கு முன்பே நண்பர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அபிநயா ஸ்ருதிக்கு அவர்களை அறிமுகம் செய்து வைத்தாள். ஆதிரா, சஞ்சய், லக்ஷனா, நிறைமதி, இனியா, தியா என்று சொன்னவள், இவள் எங்க சித்தி பொண்ணு, கிராமத்திலிருந்து வந்திருக்காள் என்று தன் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்தாள். சரி சொல்லு ஸ்ருதி, என்ன விளையாடணும், உனக்கு தானே தெரியும் என்று சொன்னான் அபினவ். ஸ்ருதி தயங்கியபடியே, நாம கொலையா முந்திரிக்கா விளையாடலாம் என்றாள். சொல்லு, எப்படி விளையாடணும் என்றார்கள். அனைவரையும் வட்டமாக அமர வைத்தவள், அண்ணா டவல் வேணும் என்று சொன்னாள் ஸ்ருதி. இனியா தன் வீடு கீழே இருந்ததால் ஓடி போய் எடுத்து வந்தாள். அண்ணா, இந்த டவலை எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டே எல்லாரையும் சுற்றி வர வேண்டும். நான் ஒரு லைன் பாடுவேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த லைன் பாட வேண்டும் என்றவள் அந்த பாட்டை எல்லாருக்கும் சொன்னாள். கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, ஓட்டு வீட்டில் ஏறுவேன், ஈட்டியால குத்துவேன், பச்சரிசியை திம்பேன், பல்ல உடைப்பேன், புழுங்கரிசியை திம்பேன், புது பல்ல உடைப்பேன், கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, ஏனி மேலே ஏறுவேன், காலை உடைப்பேன், கொலையா முந்திரிக்கா கோவில் பட்டி கத்தரிக்காய், கொள்ளை அடித்தவன் எங்கே இருக்கான், கூட்டத்தில் இருக்கான் கண்டுபிடி என்று பாடி முடித்தவள் இதை பாடிக்கொண்டே சுற்றி வந்து யார் மேலே டவலை போடுறோமோ அவங்க எழுந்து டவலை கையில் எடுத்துக்கொண்டு டவல் போட்டவங்களை துரத்த வேண்டும். அவங்க தொடுவதற்குள் டவல் போட்டவங்க யார் மேலே டவல் போட்டாங்களோ அவங்க இடத்துல வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க அமர்வதற்குள் தொட்டுவிட்டால் அவுட்டு. தொடவில்லை என்றால் அவர்கள் இந்த பாடலை பாடிக்கொண்டு சுற்ற வேண்டும். கடைசி லைன் பாடும்போது இரு முட்டிங்கால் நெஞ்சுக்கு பக்கத்தில் வருமாறு வைத்து காலை சுற்றி கையை போட்டுக்கொண்டு தலையை இரு முட்டிக்காலுக்கு இடையில் விட்டுக்கொள்ள வேண்டும் என்று செய்து காண்பித்தாள். அங்கிருந்த அனைவரும் ஆர்வமுடன் விளையாட வந்தார்கள். முதலில் 2 முறை அனைவருக்கும் குழப்பத்திலேயே சென்றது.
விளையாட விளையாட அனைவருக்கும் பிடித்து போய்விட்டது. இனிமேல் இந்த மாதிரியே விளையாடலாம் ஸ்ருதி, நீ தான் எங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணும் என்றான் சஞ்சய். சரி என்று உற்சாகத்துடன் சொன்னாள் ஸ்ருதி. அவங்க அம்மா அப்பா வந்து அழைக்கும் வரை விளையாடியவர்கள், நாளைக்கு வேறு விளையாட்டு சொல்லிக் கொடு ஸ்ருதி என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். ஹாய் செல்லங்களா, நீங்களும் இந்த விளையாட்டை விளையாண்டு பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்று கமெண்ட் பண்ணுங்க கண்ணுங்களே. நன்றி செல்லங்களே.